ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். எனக்கு கமெண்ட்டில் யாரோ வந்து ட்வின் ஃப்ளேம் வந்து நம்மக்கிட்ட லவ் இல்லாத மாதிரி நடிப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஏன் ட்வின் ஃப்ளேம் அப்படி தான் இருந்தாங்களா அப்படின்னு. ஆக்சுவலி இந்த ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃப்ரம் த டே யூ போத் மீட் ஆர் நீங்கள் பார்த்துக்கிறதோ எப்படி வேணாலும், அப்போலேருந்தே வந்து சோல் ரெக்கக்னிஷன் பயங்கரமாக வந்துடும். 2 பேருக்குமே வந்துடும். சோல் ரெக்கக்னைஸ் பண்ணிவிடும். அதை உங்களால் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனால் இது சோல் ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு யூ நீட் சர்டன் லெவல் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இல்லையா? அதனால தான் டிவைன் ஃபெமினைன்ஸ் எப்போதுமே அதை வந்து சீக்கிரம் புரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் மாஸ்குலைன்ஸ் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இனிஷியல் டேஸில் வந்து நம்மக்கிட்ட லவ் இருந்தாலும் லவ் இருக்கிற மாதிரி காட்டிக்க மாட்டாங்க. நடிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் எனக்கு நடிப்பாங்கன்னு சொல்ல தெரியல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் டிவைன் மாஸ்குலைன்ஸும் ரொம்ப ட்ரூ பீப்புள் தான். நம்மளை மாதிரியே உண்மையான ஆளுங்க தான். பொய் சொல்ல மாட்டாங்க, நடிக்க மாட்டாங்க. மேபி அது லவ் தான் அப்படின்னு ரெக்கக்னைஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஒரு அட்டாச்மெண்ட் இல்லை அட்ராக்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கலாம். லேட்டர் ஸ்டேஜஸில் நம்ம அசெண்ட் ஆகி நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இது உண்மையான லவ் அப்படிங்கிறதே புரியும். அண்ட் அகெயின் நான் சொல்லுவேன், நம்ம நிறைய பேர் வந்து ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் புஷ் பண்ணப்படுறதுக்கு ஒரு ரீசன் அப்படிங்கிறது லவ் தான். அது வந்து இட் நீட் நாட் பி ட்வின் ஃப்ளேம் லவ். நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபேமிலியில் பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம ஒரு பர்சன் மேலே நமக்கு ஒரு அன்பு வர்றது, இல்லை நம்ம லைஃப்பில் அவ்வளோ பிரச்சனைகள் வரும்போது நமக்கு முன்னாடி ஒரு பர்சன் வந்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் காட்டி நம்மளை வந்து சரி பண்ணுறதுக்காக நம்ம முன்னாடி ஒரு பர்சன் லவ் மூலமாக வர்றது, இதெல்லாம் வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி கிடையாதுங்க. ஏன்னா இந்த ட்வின் ஃப்ளேம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இப்போ ரொம்ப ஃபேமஸ் ஆகிடுச்சு. எல்லா இடத்துலையுமே சோஷியல் மீடியாலலாம் பயங்கரமாக இந்த ஒரு வேர்டு பரவிடுச்சு. அப்படிங்கிறதுனால யங் ஜென்ரேஷன்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, என் ட்வின் ஃப்ளேம் எங்கே அப்படின்னு தேடி அவங்க கொஞ்சம் அட்ராக்டட் ஆகுறாங்க அப்படின்னாலே உடனே இது வந்து என்னோடய ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. அந்த டிஃப்ரென்சியேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு வாழ்க்கையில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இதுவே எனக்கு ஒரு சின்ன வயசில் 20, 22, 23 இயர்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரு ஜேர்னி வந்திருந்தால் என்னால் அதை புரிஞ்சிருக்கவே முடியாது. அண்ட் எகெயின் இந்த ஒரு ஜேர்னி வர்றதுக்கு கடவுள் லைஃப்பில் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுத்து தான் இதில் கொண்டு வந்து விடுவார் அப்படிங்கிறது என்னோட ஒரு நம்பிக்கை. ஸோ ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நம்ம இருக்கோம் அப்படின்னாலே அது நம்மளோட சோல் அசென்ஷனுக்காக வந்த ஒரு ஜேர்னி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. உங்களை சரி பண்ணுங்கள். உங்களை சரி பண்ணுறது மட்டும்தான் இந்த ஜேர்னியில் மெயினான ஒரு நோக்கம். வெளியில் இருக்கிற அந்த பர்சன் நமக்கு ட்ரிகராக இருக்கலாம், கார்மிக் பர்சனாக இருக்கலாம், நம்மளோட ஒரு சோல்மேட்டாக இருக்கலாம், நம்ம ட்வின் ஃப்ளேமாக கூட இருக்கலாம். எதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் யோர் சோல் ரெக்கக்னைசஸ் யோர் ட்வின் ஃப்ளேம், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து அதை வந்து எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொல்ல தெரியாது. ஸோ கொஞ்ச நாள் நீங்கள் ஒழுங்காக இன்னர் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியவே தெரியும் உங்களோட ட்வின் ஃப்ளேமா இல்லையா அப்படிங்கிறது. நீங்கள் எத்தனை நாள் வந்து இந்த வெளியில் இருக்கிற பர்சனோட ஆக்ஷன்ஸை பார்த்துக்கிட்டு அவங்க செய்கிற விஷயங்களை நம்ம பெருசாக எடுத்துக்கிட்டு, இல்லை அதை வந்து ஒரு வழியாக எடுத்துக்கிட்டு சோஷியல் மீடியா பூரா தேடிக்கிட்டே இருந்துக்கிட்டு ரீல்ஸாக பார்த்து அதையெல்லாம் லைக் பண்ணிக்கிட்டு, இந்த சோகமான விஷயங்கள் ரீல்ஸாக வரும், அதையெல்லாம் பார்த்து அதை லைக் பண்ணுறது நம்ம மேனிஃபெஸ்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம் திரும்ப திரும்ப அதே விஷயங்களை. என்னென்னா தே ஹாவ் திஸ் ஹிஸ்ட்ரி, உங்களோட ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? அப்போ வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரீல்ஸ் அண்ட் மற்ற போஸ்ட் தான் உங்களுக்கு உங்கள் கண் முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அதை படிக்க யுவர் மைண்ட் இஸ் அகெயின் அண்ட் அகெயின் சர்க்கிளிங் இன் த சேம் லூப். அந்த லூப்பை விட்டு வெளில வர மாட்டீங்க. இஃப் யூ ஆர் அ ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, இந்த மீடியாவில் நீங்கள் பார்க்குற போஸ்ட் எதுவுமே உங்களுக்கு ஒர்க் ஆகாது. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், ஒர்க் ஆகாது. ஏன்னா அது வந்து நார்மல் ஹியூமன் பிஹேவியர் ரிலேட்டடான விஷயம். ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி இஸ் அன் எனர்ஜெட்டிக் கனெக்ஷன். நான் திரும்ப சொல்கிறேன், யாரெல்லாம் வந்து ரீல்ஸ் பார்த்து சோஷியல் மீடியாவில் மற்ற கண்டென்ட் பார்த்து ஆமாம் இப்படி அப்படி யோசிக்கிறீங்களோ, உங்களுக்கு வந்து அந்த ஜேர்னி வந்து ரைட்டான பாத்தில் போகாது. ஸோ ஸ்டாப் டூயிங் தட் அண்ட் ஒர்க் ஆன் யுவர் செல்ஃப். நான் திரும்ப அதுதான் சொல்லுவேன். உங்களை ஹீல் பண்ணுங்கள், உங்களை பார்த்துக்கோங்க. நீங்கள் தான் பெஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்ட். நீங்கள் வந்து கொஞ்சம் பேக்கில் போனீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் பட்ட அனுபவங்கள், கஷ்டங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். டிவைன் ஃபெமினைன் வில் ஆல்வேஸ் ஹவ் பீன் ஹர்ட், நிறைய பிரச்சனைகள், அதுக்கு நடுவில் தான் வந்து இந்த ஜேர்னியும் வந்திருக்கும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்ட யாருமே உங்களை நல்லா பார்த்துருக்க மாட்டாங்க. உங்களை யாருமே வந்து அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் கொடுங்க, அந்த இம்பார்ட்டன்ஸ் ஃபுல்லாக நீங்கள் கொடுங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் பாருங்கள், நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் உங்களை தேடி வரும். நான் இதை பல வாட்டி சொல்லியிருக்கேன். பட் எகெயின் அண்ட் எகெயின் எனக்கு இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்லணும் அப்படிங்கிறத தவிர வேறு எதுவுமே என் மனசில் வரல. பிகாஸ்
ஐ வாண்ட் எவ்ரி டிவைன் ஃபெமினைன் டு பி ஹாப்பி. உங்கள் ஜேர்னியில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னாலும், உங்கள் பர்சனல் லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக இருக்கணும்னாலும் ஃபஸ்ட் நீங்கள் உங்களை சூஸ் பண்ணுங்கள். வேறு ஆப்ஷனே கிடையாது. ஓகே டியர்ஸ், டேக் கேர், பாய்.